எந்திரி வெற்றி, 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 எந்திரி வெற்றி, வெற்றி, வெற்றி. வெற்றி. இவர் சுகர் பேஷண்ட்டு, மயக்கடிச்சு விழுந்துட்டாரு. தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பன்னி வயிற்றுல முட்டிருச்சு. 4 தையல் போட்டால் சரியாயிடும். அண்ணா, எனக்கு பலிக்கலையா? அண்ணா, அண்ணா, கார் வந்துச்சுண்ணே, வாங்கண்ணா போலாம். வாண்ணா, பாத்துண்ணே. சப்போர்ட் பண்ணதுக்கு முதல்ல உங்க முகத்துல தான் சாணியை பூசணும். நீ நவுருமா, இவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும். ஐயோ வேண்டாம், தயவு செஞ்சு எனக்காக இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேல அந்த மீனாட்சியை விட்டு வைக்க கூடாது. அவளை ஒழிச்சு கட்டணும். அவளால ஊருக்குள்ள எனக்கு இருந்த மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஊர்க்காரங்களை வச்சு ஏன் மூஞ்சிலே சாணிய பூச பார்த்தால, பதிலுக்கு அந்த மீனாட்சியை வச்சு செய்யணும். அவ எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது பெருசா ஒரு பதிலடி கொடுக்கணும். உங்க சம்பந்தின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த மீனாட்சியை இத்தனை நாள் விட்டு வச்சோம். இப்ப கூட கேட்டு போல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை ஊர்லயே இல்லாம பண்ணிடுறேன். அண்ணி, நீங்க சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததெல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. அண்ணி, அத்தை, ஆமா அத்தை, மீனாட்சி விஷயத்துல இதுக்கு மேல நீங்க நீதி நேர்மலா பாத்துட்டு இருக்காதீங்க. அதிரடியா இந்த களத்துல இறங்கி அவளை அடிச்சே ஆகணும். ஒரேடியா அவளை ஒழிச்சாதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதிரடியா அடிக்கணும்னா நீ என்ன சொல்ல வர பூஜா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. மெஸ்ஸையும் இடிக்கணும்னு சொல்லு. பேசு. ஊருக்குள்ள அத்தனை பேர் முன்னாடி எங்க அத்தை அவமானப்பட்டு நிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அத்தை, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்களை சும்மாவே விடக்கூடாது. அத்தை, மீனாட்சியோட வீட்டையே இடிச்சு தரமட்டமா ஆக்கணும். அத்தை, இல்லத்த, வீடும் மெஸ்ஸும் இல்லனா அந்த மீனாட்சி குடும்பம் எந்த வாழ்வாதாரமும் இல்லாம உங்ககிட்ட தானே வந்து நிக்கணும். எனக்கு என்னமோ பூஜா சொல்றதுதான் சரின்னு தோணுது. உங்களுக்கு சரின்னு தோணலாம், ஆனா ரங்கநாயகி அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. என்னதான் இருந்தாலும் சக்தி அவங்க மருமக இல்லையா?
இடிச்சிடுங்க. அத்தை என்ன சொல்றீங்க? மீனாட்சியோட வீடு, மெஸ்ஸு எல்லாத்தையும். சத்தியம் நல்லபடியா முடிச்சிடலாம். ஆனா உங்க பையன் வெற்றி தான் முதல்ல குறுக்க வந்து நிற்பான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமாத்த, வெற்றியை மட்டும் நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனாட்சியோட வீடை இடிச்சு அவளையும் அவன் 3 பொண்ணுங்களையும் ஒழிச்சு கட்டிடலாம் அத்தை. வெற்றி நாளைக்கு இங்க இருக்க மாட்டான். அவனை நான் வெளியூருக்கு அனுப்பிடுறேன். மற்ற விஷயங்களை நீங்க பார்த்துக்கோங்க. சரி, அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா கொஞ்சம் செலவாகுமே. பூஜா, அத்தை. என் ரூம்ல ஒரு மூட்டை இருக்கும், அதை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. நாங்களும் எத்தனையோ தடவை மீனாட்சி கிட்ட மோதி பார்த்துட்டோம், ஒண்ணுமே நடக்கல. ஆனா இப்போ உங்களை வச்சுதான் அவளுக்கு ஒரு முடிவு கட்ட போறோம். என்ன இது? பணம் கேட்டா இப்படி அரிசி மூட்டையை கொண்டு வந்து வைக்கிறீங்க? வாயை மூடிட்டு அதுல என்ன இருக்குன்னு அதை திறந்து பாரு. பணம் இருக்கு. பணம் இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிங்க. வரேன். என்னாச்சு வெற்றி? வலிக்குதா? ஒன்றும் இல்லை, வலிச்ச மாதிரி இருந்துச்சா. ஆனா உன் கைப்பட்ட உடனே வலியெல்லாம் பறந்துருச்சு. லவ் மூட் ஆயிடுச்சு. இந்த ரணகாலத்திலேயே உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குதுல்ல? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. தம்பி, சக்தி, டாக்டர் போய் பாத்தீங்களே, காயமாயிருக்கு, என்னம்மா சொன்னாங்க? அம்மா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இது லேசான கீரல் தான், 2 நாள் சரியாயிடும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன,
அடுத்த ஆக்ஷனுக்கு ரெடி ஆக வேண்டியதுதான். ஏங்க அக்கா சும்மா இருக்கா? வெற்றி, இந்த 2 நாளாச்சும் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆமா சக்தி, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ என் கூட வா. ஏய். சரண்யா, இங்க பாரு, எனக்கு அடிபட்டுருச்சு, நான் அப்பாட்ட சொல்லிடாத, அவங்க பயந்துட போறாங்க. சரியா? சரிண்ணா. சரி வா போலாம். நீ போ, நான் பின்னாடி வரேன். சரி நீ சீக்கிரம் வா. சரி, போ. சீக்கிரம் வந்துடணும். தம்பி என்னம்மா நீயும் போமா, நான் போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். போ, கூட்டிட்டு போ. நீ வா அம்மா. வா. ஏய் வா 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 வா, உட்காரு உட்காரு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் கொண்டு வந்திருக்க? உனக்கு வலிக்கிற மாதிரி ஃபீலா இருக்குன்னு சொன்னல, அதான் ஹாஸ்பிடல்ல போட்டு விட்ட கட்டை கட் பண்ணி விட்டுட்டு என் கையால புதுசா கட்டை போட்டு விட போறேன். ஏய், எங்க இவன்? இங்க தானே இருந்தா? வெற்றி, வெற்றி, ஏய் வெற்றி, வெற்றி எங்க போயிட்ட? வெற்றி, வெற்றி இந்த பக்கமா போயிட்டான். ஓ இங்கதான் இருக்கியா? இரு, உனக்கு என்ன பண்றேன்னு பார். இந்த பணம் பூரா செலவானாலும் பரவாயில்ல, மீனாட்சின்னு ஒருத்தி இந்த மதுரையில இருந்த அடையாளமே நாளைக்கு காலையில இருக்க கூடாது. அக்கா, சொல்லி வச்ச மாதிரி அவங்கள சரியா அடிக்கணும். நாளைக்கு நேரம் மீனாட்சி மெஸ், மீனாட்சி வீடு ரெண்டுத்தையுமே நம்ம தரமட்டமா ஆக்கிடணும். ஜேசிபிக்கு சொல்லிட்டேன், காலையிலே அவன் வந்துருவான். அவன் மட்டுமா வருவான்? மீனாட்சி குடும்பத்தை காப்பாத்துற வெற்றியும்ல சேர்ந்து வருவான். என்னது, வெற்றி எப்படி வருவான்? அவனை தான் வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு ரங்கநாயகி சொல்லிட்டாங்கல்ல. அவங்க சொல்லுவாங்க, ஆனா மீனாட்சி வீட இடிக்கிற விஷயம் தெரிஞ்சா வெற்றி சும்மா இருப்பானா? ஃபாரின்ல இருந்தா கூட பறந்து வந்து நம்மள அடி பின்னி எடுத்துருவானே. அம்மா சொல்றதும் சரிதான்க்கா. மீனாட்சி வீட்டை இடிக்க போறோங்கிற விஷயம் வெற்றிக்கு தெரியவே கூடாது. வெற்றிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளோட பிளான்ல ஒர்க் அவுட்டே ஆகாது. அது எப்படி வெற்றிக்கு தெரியாம போயிடும்? நம்ம ஜேசிபியோட போய் நின்னதும் அவங்க வேலையை அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுவானுங்க. ஃபோன் போட்டாலும் அவனால வர முடியாத அளவுக்கு நாம ஒரு சிக்கலை உண்டு பண்ணணும். அப்பதான் நாம நினைச்ச காரியம் நடக்கும். ஏதாச்சும் சிக்கலை ஏற்படுத்தி நாம வெற்றியை கொஞ்ச நேரம் அங்க வரவிடாம பண்ணிடலாம். ஆனா அப்புறம் அவன் திரும்பி வந்துருவானே. அப்படி வந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டானே. நம்ம தான் வீட்டை இடிச்சோன்னு தெரிஞ்சதும் நமக்கு சிக்கலை கொடுப்பானே. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கோடி வாங்குனீங்களான்னு சொல்லி பணத்தையும் சேர்த்து புடுங்கிட்டு போயிடுவானே. மா,
பணம் ஒரு விஷயமா? இருமா அக்கா, வெற்றிக்கு இந்த விஷயம் மட்டும் தெரியவே கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற பணமும் பறி போக கூடாது. அதுக்கு ஏதாவது உருப்படியா யோசிக்கணுமே. வெளியூர் போக போற வெற்றி திரும்ப வராமலே இருந்துட்டானா? என்னக்கா சொல்றீங்க? வெளியூர் போக போற வெற்றிய போட்டு தள்ளிட்டா? ரங்கநாயகி கொடுத்த பணத்தை வச்சு அவ புள்ளையோட உயிரையே எடுத்துட வேண்டியதா? வெற்றிய ரோட்ல வச்சே போட்டு தள்ளுறதுக்கு என்கிட்ட ஒரு சரியான ஆள் இருக்கான். அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவனை வர வைக்கிறேன். அக்கா, நீங்க சொல்ற ஆள் நம்பிக்கையான ஆளா? பிளான சொதப்பாம செய்வானா? நம்பிக்கையான ஆள் மட்டும் இல்ல பூஜா, அவன் ரொம்ப திறமையானவனும் கூட. வெற்றிய போட்டு தள்ளணும்னு அவன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே ஆக்சிடென்ட் மாதிரி சீன் கிரியேட் பண்ணி வெற்றியோட உயிரை எடுத்துடுவான். இந்த நேரத்துல யாரு? ஐயோ, அம்மா கால் பண்றாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வெற்றி, நாளைக்கு காலையில கொஞ்சம் திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வாடா. சரிம்மா. கூட நம்ம டிரைவரையும் வர சொல்லியிருக்கேன், நீ அவன் கூட போயிட்டு வந்துரு. சரிம்மா. சரி, நீ கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு. சரிம்மா. சரி, நான் வச்சுட்டுமா? என்னாச்சு வெற்றி? அம்மா வர சொல்றாங்க. சரியா ஒரு ஜான் கேப் இருக்கு. சூப்பர்ரா தம்பி. ஏய், வண்டி எப்படியா ஓட்டுவேன்? ஓட்டனா என்னடா யாராம பைத்தியம் மாதிரி வண்டியை ஓட்டிட்டு என்ன அடிக்க வரான்? உன் மேல மோத சொன்னதே நான் தான். சாம்ராஜ், சூப்பர். உன் திறமை என்னன்னு என் கண்ணால இப்ப நான் பாத்துட்டேன். நீதான் வெற்றியை போட்டு தடுறதுக்கு சரியான ஆளு. என் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுதான் ஒரு சின்ன டெமோ காமிச்சேன். இது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? ஐயோ, போதும் போதும், இதுக்கு மேலலாம் எதுவும் வேண்டாம். நம்ம முதல்ல டீலிங் பேசுவோம். அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. டேய், வெற்றியை போட்டு தள்ளுறதுக்கு புதுசா ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? அது இவன் தான். இவன் பேரு சாம்ராஜ். என்ன ப்ரோ, பயந்துட்டீங்களா? உங்களை வச்சு நான் உங்க அக்காவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சேன், அவ்வளவுதான். போதாங்க, ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சு. என் வேலையே உயிர் எடுக்கிற வேலை தானே, அப்படிதான் இருக்கும். சரி சரி, வெற்றியோட போட்டோவை காட்டு.
இவன் தான் வெற்றி. நாளைக்கு திண்டுக்கலுக்கு போறதுக்காக ஹைவேக்கு வருவான். நீ இவனை அடிச்சு தூக்கி ஆக்சிடென்ட் பண்ணணும். சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு அவனை அடிச்சு தூக்கி அட்ரஸே இல்லாம ஆக்குறேன்.